கண்களும்படி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக நன்றி. இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர். இன்றும் நீர் மாறாதவராய் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும், உடைய மகிமையினால் எங்களை மூடும். என்ன நோக்கத்தோடு நீர் அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை நீர் இன்று எங்கள் நடுவில் நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். உண்ட மலையே புகலிடம் ஈயுமே. பீட உண்ட மாலையே புகலிடம் ஈயோமே. பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். பீழ உண்ட மலையே புகலிடம் ஈயோமே. பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே. கண்ணீர் நித்தம் சோரிந்தும் கஷ்டதாபம் பூரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே. நீரே மீட்பர் இயேசுவே. எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே. கண்ணீர் நித்தம் சோரிந்தும் கஷ்டதாபம் பூரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே. நீரே மீட்பர் இயேசுவே. யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன் நான். உம் சிலுவை தஞ்சமே உந்தன் நீதியாடையே. தூய ஊற்றை அண்டினே தூய்மையாக்கே மாழுவே. யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன் நான். உம் சிலுவை தஞ்சமே உந்தன் நீதியாடையே. தூய ஊற்றை அண்டினே தூய்மையாக்கேல் மாழுவே. வீழ உண்ட மலையே புகலிடம் ஈயுமே. பக்கம் பட்ட
காயமோ பாய்ந்த செந்நீர் வெள்ளமோ பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். ஹல்லேலூயா. பிளவு உண்டே மலையே என்றால் அது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. புகலிடம் ஈயுமே என்று பாடுகிறோம். இன்னொரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும், இன்று எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். ஏசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, இன்று எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிரங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். Thank you Lord, thank you Lord. Hallelujah. Thank you Jesus, thank you Lord. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும்.
ஊருக்கும் ஊருவாக்கி நிரப்பும் ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்றார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். Thank you Lord. Hallelujah. Jesus. தேவரை ஆராதிப்போமா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவுமேகாவுமானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. Thank you Lord. மறுரூப மலையிலே ஒளியுள்ள ஒரு மேகம் நிழலிட்டது. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. ஜீசஸ். இன்று அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். நம்மை நோக்கி பிதாவின் சத்தம் வருகிறது. ஹல்லேலூயா. நம்மை குமாரர்களாய் அழைக்கிற அவருடைய சத்தம் வருகிறது. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைப்போம். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார்,
நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். Thank you Lord. நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. அவரையே நோக்கி பார்ப்போம். Thank you Lord. Thank you Jesus. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். Thank you Lord. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், மேலானதை பேசுகிற ரத்தம். Thank you Lord. அவருடைய ரத்தத்திலே வல்லமை உண்டு, அவருடைய ரத்தத்தினாலே விடுதலை உண்டு. Thank you Jesus. அவருடைய ரத்தத்தில் பாதுகாப்பு உண்டு. நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்த போது அழிக்கும் வாதைகளுக்கு உள்ளே இடம் இல்லை. ஜீசஸ் ஹalleluya. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே,
தீபமே என் வாழ்வின் பாக்கியமே கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறே நான் முழங்கால் படியிட்டு என்னை முழுவதும் தருகிறே. Thank you Lord. Hallelujah. நீரே போதும் என்று அவருடைய பிரசன்னத்தை தெரிந்து கொள்வோம். அவருடைய பிரசன்னத்தை தெரிந்து கொள்வோம். Thank you Lord. Thank you Jesus. Thank you Lord. வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறி பூசி பணிந்த பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும். Hallelujah. Thank you Jesus. நன்றி ராஜா. Thank you Lord. பாவமுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும், மறுரூபப்படுத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுது நம்ம தேவ வார்த்தைக்கு நேராக சொல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம், மத்தேயு 6, அதில் 9, 10. மத்தேயு 6ல் 9, 10. போதும். அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, அப்புறம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. பரமண்டல ஜெபம்னு சொல்லுவோம், இதை லார்ட்ஸ் ப்ரேயர். அதுதான் இன்றைக்கி நம்ம தியானிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இயேசுடைய சீடர்கள் இயேசுவிடத்தில் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். அதுபோல் நீங்களும் என்ன பண்ணணும், கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு இந்த ஜெபத்தை சொல்கிறார். சொல்லும்போது
நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாவது அப்படின்னு சொல்லலை, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. அப்படின்னா இதுதான் ஜெபம்னு வாசிட்டு போயிடாதீங்க, இந்த பேட்டர்னில் உங்கள் ஜெபம் இருக்கணும். ஹல்லேலூயா. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் ஆரம்பிக்கிறது எப்படி தான் ஆரம்பிக்குது? எங்கள் பிதாவே. ஹல்லேலூயா. இது வந்து இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் ஜெபத்துடைய முக்கிய நபர் யார் அப்படின்னா நம்ம கிடையாது. யார் முக்கிய நபர்? பரமண்டலங்கள் இருக்கிற பிதா. ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தில் எப்பயுமே நமக்கு என்ன வேணும் அப்படின்றதான் என்ன பண்ணுவோம்? கேட்போம். இப்போ இந்த ஜெபம் அப்படின்றது எதுக்கு இருக்குது? பூமியில் எதுக்கு ஜெபத்தை வச்சிருக்கிறார் கர்த்தர் அப்படின்னா, நிறையா காரியங்கள் நம்ம பூமியில் சாதாரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு 5 வயசு 6 வயசுக்கு போயிருங்க உங்கள் வாழ்க்கையில். சின்ன வயசில் ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் இப்போ இருக்க வயசை மறந்துடுங்க, 5 வயசு ஏதோ ஒன்று வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அப்பாட்டையோ அம்மாட்டையோ போய் கேட்குறது. அது எங்கள் காலத்துலலாம் அம்மாட்ட தான் கேட்போம். நான் அப்பாட்ட கேட்டால் அடி விழுவுன்னு சொல்லி அம்மா ரூட்டில் அம்மா வெளியே அப்பாட்ட ரீச் ஆகிறது. அப்போ பாருங்கள், ஏதோ ஒன்று கேட்குறோம் இல்லையா? ஏதோ ஒன்று கேட்குறோம், அதுக்கு பேர் தான் ஜெபம். அதே தான் இதுவும். பூமியில் நிறையா விஷயம் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வதற்காக பூமியில் நிறையா சாதாரண விஷயங்களை கர்த்தரே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ குடும்பம் எப்படி இருக்கோ அது மாதிரி சபை இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு தலையாக கணவர் இருக்கிறார் இல்லையா? அதுபோல் சபைக்கு தலையாக கிறிஸ்துவாகிய இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம ஜெபம் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சா அப்படின்னா நிறைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. ஏன் வரல அப்படின்னா, வேதம் சொல்லுது, எலியா நம்மை போல் பாடுள்ள மனுஷனாக இருந்தான், ஆனால் எப்படி ஜெபம் பண்ணானா? கருத்தாய் ஜெபம் பண்ணான். எஃபெக்டிவ் ப்ரேயர். அது என்னது? கருத்தாய் ஜெபம் பண்ணான். ஏன்னா எலியா ஜெபம் பண்ணுறான், வானத்திலிருந்து ஆண்டவரே அக்கினியை, கர்த்தர் ஒரு 2 வாரம் கழித்து காத்திரு மகனே நான் அக்கினியை அனுப்புகிறேன்னு சொல்லலை, உடனே அக்கினி வந்தது. ஆனால் பதில் எப்படி வந்தது? உடனே வந்தது. அப்போ சரியான ஜெபம் சரியான பதிலை பெற்று தருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது எதாவது சொல்கிறாரு, ஸ்டார்டிங்கே எப்படி பண்ணு? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. இது அவர் சொல்கிற ஆடியன்ஸ் யாருன்னு பார்க்கணும். இப்போ அதுதான் இப்போ முக்கியம். ஏன் அப்படின்னா, அவங்கள்ட்ட இந்த ஜெபத்தில் அவங்களுக்கு எப்படி அவங்க எப்படி இதை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னா, அவங்க தேவனை பிதாவாக பார்க்கிற கூட்டமே இல்லை, கர்த்தரை கர்த்தராக தான் பார்க்கிறார்கள். ஏன்னா அவங்க பிரமாணம் என்ன சொல்லுது? உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே. அப்படி தான் அவங்க பிரமாணம் ஆரம்பிக்குது. கட்டளைகள்லாம் அப்படி தான் இருக்குது. என்னன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அப்படி தான் இருக்குது கட்டளையிலே. கர்த்தர் தன்னை தெய்வமாகத்தான் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அப்போ அவர் தெய்வம் தான் அப்படின்னா இல்லைன்னு நான் சொல்லலை, தெய்வம்தான். ஹல்லேலூயா. ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? தகப்பனாயிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? தகப்பனாயிருக்கிறார். யாருக்கு அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் தகப்பனாய் மாறி இருக்கிறார். எப்படி மாறி இருக்கிறார் அப்படின்னா, நம்மை சுவிகார புத்திரராய் அடாப்ட் பண்ணியிருக்காரு, தத்தெடுத்திருக்கிறார். யாரை? நம்மளை. ஹல்லேலூயா. ஏன் தத்தெடுத்துக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது தேவகுமாரராக தான் இருந்தோம். ஹல்லேலூயா. ஆதாம் யார்? தேவனுடைய குமாரன் தான். குமாரனாக இருந்தவன் என்ன ஆயிட்டான்? விழுந்து போயிட்டான் இல்லையா? விழுந்து போன விழுந்து போன சந்ததியில் தான் நம்ம வரோம். ஆதாம் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிறக்கலை, ஆதாம் பாவம் செய்த பிறகு தான் நம்ம பிறக்கிறோம். அப்போ விழுந்து போன சந்ததியில் நாம் வருகிறதுனாலே நம்மை மீட்டு எடுக்க வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா.
அது எப்படி செய்கிறாரு? தன்னுடைய குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தை காணிக்கையாய் அவர் செலுத்தி, பலியாக செலுத்தி, ஹல்லேலூயா, நம்மை இப்போ மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ குமாரராக இருந்தோம், அதை தகுதி என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். இப்போ திரும்பவும் நம்மை குமாரராய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவரே குமாரராய் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை மாற்றிருக்கிறார். நம்ம அவரை அப்பாவா தெரிந்தெடுக்கலை, அவர் நம்மை பிள்ளையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் விஷயம். ஹல்லேலூயா. நம்ம அவரை தெரிந்தெடுக்கலை. இப்போ ஒரு பிள்ளைய தத்தெடுக்கிறாங்க. சில பேர் குழந்தை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? தத்தெடுக்கிறாங்க இல்லையா? எடுக்கும்போது சும்மா அப்படியே டப்புன்னு கொடுத்துருவாங்களா அந்த குழந்தைய? நம்ம ஊரில் எப்படின்னு தெரில, அமெரிக்காலலாம் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த அப்பா அம்மா வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த காப்பகத்தில் இருக்கிறவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எவ்வளோ சம்பளம் வருதுன்னு கேட்குறாங்க. எந்த வீட்டில் குடியிருக்கீங்க, சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்குறாங்க. சொந்த வீடு இருக்கணும், 2 பேருக்கும் வேலை இருக்கணும், அல்லது ஒருத்தர் வேலைன்னா அந்த குறிப்பிட்ட அளவு சம்பளம் அவருக்கு இருக்கணும். அப்புறம் வேறு பிள்ளைங்க அவங்க வீட்டில் ஒரு வேளை வேறு சில பேர் நிறைய பிள்ளைகளை தத்தெடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பராமரிக்கிறாங்க அப்படின்றத அவங்க காட்டணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அப்போ கர்த்தர் நம்மை பிள்ளைகளாக என்ன பண்ணியிருக்கிறாரு? எடுத்துருக்கிறாருன்னா எதை நம்பிக்கையில் எடுத்துருக்காருன்னா, வானமும் பூமியும் யாருடையது? அவருடையது. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஹல்லேலூயா. அவன் கர்த்தர்னு சொல்லியிருக்கான், நம்ம தகப்பன்னு சொல்கிறோம். ஏசு சொல்கிறார், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஹல்லேலூயா. அப்போ இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருக்க போகுதுன்னா, நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் வருகிற வாரமாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தரால் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் நம்ம கருத்தான ஜெபத்தை என்ன பண்ண போகிறோம்? செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஜெபத்தில் என்னன்னா, முதல்ல நான் என்ன சந்திக்கிறேன், ஏன் சூழ்நிலைமை என்ன அப்படின்றது ரெண்டாவது. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஜெபத்தில் என்னது? இப்போ நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? ஏதோ ஒன்று வேணும் தானே கேட்குறோம். கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, எஃபெக்டிவ் ப்ரேயர் அப்படின்னா உடனே பதில் வரக்கூடிய ஒரு ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்குன்னா, நம்மளை, என் சூழ்நிலை, என் சூழ்நிலை, என் பிரச்சனை, என் வாழ்க்கை. சில பேர் நம்முடைய தகுதியை பார்ப்போம் சில நேரம். அப்போ என்னுடைய தகுதி இது எல்லாமே ரெண்டாவதாக தான் வருது. ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அதுதான் ஃபஸ்ட்டு வருது. அவருக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. ஏங்க ஜெபம் எதுக்கு பண்ணுவோம்? நமக்கு என்ன வேணும் தானே பண்ணுவோம். அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணுமோ அதுதான் அவருக்கும் வேணும். ஆனால் நமக்கு கொஞ்சமாக வேணும், அவருக்கு நிறையா வேணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்டான், அடியேனுக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? என்ன வேணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் சொல்லிடலாம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன வச்சிருக்கிறாரு? என்ன சொன்னார்? உனக்கு ஒரு குழந்தை தரேன்னாரா? அப்படி சொல்லியிருக்கவே மாட்டார். என்ன சொல்கிறாரு? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும், உன் சந்ததி கடற்கரை. ஆபிரகாம் எப்படி ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? அப்புறம் ஆபிரகாம் எப்படி ஜெபம் பண்ணுறான்? இஸ்மவேல் பிறந்த பிறகு கர்த்தர் சொல்கிறாரு, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்குன்றாரு. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இனிமேட்டு ஈசாக்குன்னு ஒரு பையன் என்ன பண்ணுவான்? பிறப்பான். அவன் சந்ததி தான் என்னவா மாறும்? வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்குன்றாரு. இவன் என்னன்னா, ஆண்டவரே இருக்கிறது யார் தான்? இஸ்மவேல் தான் இருக்கான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக. ஆபிரகாம் பண்ண ஜெபம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக. இதே ஆபிரகாம் என்ன பண்ணுறான் தெரியுமா? ஈசாக்கு பிறந்த உடனே ஒரு 15 வருஷம் 14 வருஷம் பின்னாடி வந்துருங்க, பண்ண உடனே என்ன பண்ணா?
எந்த இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணானோ அந்த இஸ்மவேலையே என்ன பண்ணி விட்டான்? துரத்தி விட்டான். எப்படி துரத்தி விட்டுருக்கான்? ஒரு துருத்தி தண்ணீரை கையில் கொடுத்து வனாந்தரத்தில் போன அனுப்பி விட்டான். ஏன் அனுப்பினான் தெரியுமா? ஈசாக்குக்கும் இவனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. இஸ்மவேல் போய் ஈசாக்கை ஒடுக்குறான், வம்புழுக்கிறான், அவன் கூட என்ன பண்ணுறான்? தகராறு பண்ணுறான். இப்போ யார் முக்கியம்? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தான் முக்கியம். அதனால் யாரை தகர்த்தி விட்டான்? அப்போ இவன் பண்ண ஜெபம் கரெக்டான ஜெபமா தப்பான ஜெபமா? கரெக்டான ஜெபமா? இல்லையே. அவன் தான் பிரச்சனையை கொடுக்குறவன் இல்லை. இஸ்மவேல் என்ன பண்ணுறவன்? பிரச்சனை கொடுக்குறவன். அவன் நல்லா இருக்கட்டும்னு என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். அதனால தான் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? நிறைய பதில் ஏன் இன்னும் வரல தெரியுமா? நமக்கு வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இதுதான் எனக்கு வேணும், எனக்கு தெரியும் பிரதர், எனக்கு தெரியும், இதுதான் எனக்கு வேணும், எனக்கு தெரியும். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அது வேணுமா இருக்கலாம், அதை விட இன்னும் நிறையா விஷயங்கள் உனக்கு தேவைப்படுகிறது, இல்லைன்னா அதை விட சிறந்தவைகள் உனக்கு தேவைப்படுகிறது. உனக்கு என்ன வேணுன்றது எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, மகன் மீனை கேட்டால், அப்புறம் என்ன அர்த்தம்? மீனை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்பம் கேட்பான்னு தெரியும், அப்பம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. முட்டை கேட்பான்னு தெரியும், முட்டையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஏன் இன்னும் சில ஜெபத்துக்கு வெயிட் பண்ணுறாருன்னா, பதில் கொடுக்காம இதை விட இன்னும் சிறப்பாக ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அல்லேலூயா. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அப்போ நம்ம ஜெபம் எந்த நினைவுலேருந்து வருது? நம்ம மைண்ட்லேருந்து வருது. ஜெபம் எங்கேருந்து வருது? நம்ம மைண்ட்லேருந்து வருது. அப்போ நம்ம நினைவு, நம்ம மைண்டு ஆண்டவருடைய மைண்டு இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன ஜெபம் பண்ணுறோம்? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்திருப்பானாக, அதை தான் ஜெபம் பண்ணுறோம். அப்போ என்ன சொன்னேன்? நம்முடைய ஜெபத்தில் மையப்புள்ளி யார்? பிதா. அல்லேலூயா. நம்ம இல்லை. யார் மையப்புள்ளி? எனக்கு என்ன வேணும் அப்படின்றதோட நீங்கள் என்ன தரப்போகிறீங்க, தருகிறவர் யார்? அல்லேலூயா. அவரை பற்றிய அறிவு நம்முடைய ஜெபத்திற்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஹூ இஸ் த ப்ரேயர் பீயிங் அட்ரஸ்ட் டு? யாருக்கு இந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது? அல்லேலூயா. எனவே எலியா என்னைக்காவது எனக்கு அப்பா வேணும், மீன் வேணும், சாப்பாடு வேணும் ஜெபம் பண்ணானா? ஆனால் வந்துச்சுல, போன வாரம் பார்த்தோம்ல, எடுக்க மாவு வந்துகிட்டே இருந்துச்சு, எண்ணெய் குறையவே இல்லை. அப்போ எலியாவுக்கு இப்படி இருந்துச்சு. ஆனால் அவன் அதுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை. ஆனால் அவன் வாழ்க்கையில் சம்பூர்ணமாக இருந்துச்சு. எலியா பட்டினி இருக்கவே இல்லை. அங்கே சூழ்நிலையை போன வாரம் பார்த்தோம்ல, சூழ்நிலையே இல்லைனாலும் அதில் அவன்கிட்ட என்ன வந்துச்சு? ஆகாரம் வந்தது. அன்லிமிட்டெட் சாப்பாடாக வந்துச்சு. அல்லேலூயா. காகங்கள் அப்பமும் இறைச்சியும் தான் கொண்டு வந்துச்சு. இங்கே அப்பங்கள் உண்டாயிருச்சு. எவ்வளோ அப்பங்கள்னாலும் வந்துருச்சு. இறைச்சிக்கும் பஞ்சம் இருந்திருக்காது. ஏன்னா பஞ்ச காலம்தான். எல்லா மிருகம் என்ன இருக்கும்? ஆமாம், மிருகம்லாம் சாகிற மிருகத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? சமைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இறைச்சிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பார் ஆண்டவர், நமக்கு தெரியல. ஏன்னா ஆண்டவர் நான்வெஜ் கொடுக்குறவர் தான், அப்பமும் மீனும் தான் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஏதாவது பண்ணியிருந்திருப்பார் நினைக்கிறேன், தெரில. சரி, அது இருக்கட்டும். அப்போ பாருங்கள், யாக்கோபு பிரச்சனை என்னென்னா, ஏசா வரான் யாக்கோபை தேடி. எதுக்கு வரான்? விசாரிச்சுட்டு போகல, ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு வரான். அந்நேரம் யாக்கோபு தனித்து இருக்கிறான். அப்போ கர்த்தர் வராரு, இவனுக்கு என்ன வேணுன்றதை தந்தாரா? எப்படி இல்லை, சண்டை போடுறாரு. இவன்ட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கல. அவர் என்ன பண்ணுறாரு? சண்டை போடுறாரு. அப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை? இவன் பிரச்சனை என்ன? ஏசாட்டிருந்து அவனை காப்பாற்றிருங்க, என்னை காப்பாற்றிருங்க ஆண்டவரே. இதுதான் அவனுடைய ஜெபம். அதுக்கு அவர் பதில் கொடுத்தாரா? கொடுக்கல. அவன் கூட என்ன பண்ணுறாரு? சண்டை போடுறார். கடைசியில் அவன் காலை பிடிச்சிட்டு என்ன கேட்குறான்? ஆசீர்வதித்தால் ஒழிய
ஹல்லேலூயா. பார்க்குறாரு, இப்போ தான் நீ கரெக்டான ஜெபத்தை பண்ணியிருக்க. ஹல்லேலூயா. இவ்வளோ நேரம் நான் ஏன் பிரச்சனை நான் அப்படின்னே பார்த்துக்கிட்டு இருந்த, இப்போ தான் நீ இஸ்ரவேலாக மாறுறதுக்கான ஜெபத்தை பண்ணியிருக்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? உன் சந்ததி வானத்து அப்படின்னா என்னது? ஒரு தேசம். அப்படி தானே? இப்போ யாக்கோபுன்றது ஒரு மனுஷன், இஸ்ரவேல்ன்றது ஒரு தேசம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் கரெக்டான ஜெபத்துக்கு வெயிட் பண்ணுறாரு, போராடுறாரு. அது வரைக்கும் என்ன பண்ணுறாரு? போராடுறாரு. யாக்கோபிட்ட போராடின மாதிரி நம்ம கூட போராடுறாரு. நம்ம நினைக்கிற அந்த சூழ்நிலை தான் இப்போ என் கூட போராட்டமாக இருக்குன்னு. கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு? சில நேரங்களில் போராடுற. எதுக்குன்னா நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணணும்? மாற்றணும். ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன பண்ணணும்? மாறணும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை எந்த அளவுக்கு நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற அளவு நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இதுதான் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அதோடைய தொடர்ச்சி தான் இது. போன வாரம் என்ன பார்த்தோம்? தேவனுடைய மனதை என்ன பண்ணணும்? பேச வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மனதை பேசணும். அதுதான் ஜெபமும். தேவனுடைய மனதை நம்ம ஜெபமாக செய்யணும். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னாளுக்கு என்ன வேணும்? குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதவனுக்கு பெண் குழந்தைனாலும் சரிதான், ஆண் குழந்தைனாலும் சரிதான். ஆனால் அன்னாளுக்கு என்ன குழந்தை கொடுக்குறாரு? ஆண் குழந்தைய கொடுக்குறாரு. அது சாதாரண ஆண் குழந்தையா? தீர்க்கதரிசி. அது என்னது? தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுது? 2 ராஜாவை எழுப்புது. முதல் ராஜா விட்டுருங்க, சவுல் ராஜா. 2வது ராஜா யார்? தாவீது ராஜா. அவன் சந்ததியில் தான் யார் வரா? இப்போ மேசியாவை பூமிக்கு கொண்டு வருகிறதுக்கு ஒரு ராஜாவை அங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதுதான் தேவனுடைய மனசு. இவளுக்கு என்ன தேவை இருக்கு? அன்னாளுக்கு என்ன தேவை? குழந்தை. சாதாரண தேவை. ஜெபம் சாதாரண ஜெபம். என்ன ஜெபம்? எனக்கு ஒரு குழந்தை வேணும். இப்போ ஆண்டவருக்கும் ஒரு குழந்தை வேணும். அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? கர்த்தாவே சொல்லும், அடியன் கேட்கிறேன்னு சொல்கிற குழந்தையா இருக்கணும். அது அகராதியாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட குழந்தையாக இருக்கணும். அந்த குழந்தை அப்படி இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக கேட்டு தாவீத ராஜாவை என்ன பண்ணும்? அபிஷேகம் பண்ணும். இல்லை வளர்த்தியாக இருக்கானே அப்படின்றதுக்காக எலியாவை போய் என்ன பண்ணிடும்? அந்த குழந்தை அபிஷேகம் பண்ணிருச்சுன்னா இயேசு கிறிஸ்து எங்கிட்ட எலியாபு வெளியே வர்றது. ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு தீர்க்கதரிசியை தான் கர்த்தர் தேடணும், பிறக்க வைக்கணும். அப்போ கரெக்டாக அந்த தாவீது போகணும், கர்த்தர் சொல்கிறது கேட்கணும். மனுஷன் பார்க்கிறபடி நான் கர்த்தர் கரெக்ட் பண்ணுறாரு தீர்க்கதரிசியை. தப்பாக சொல்லாத தீர்க்க தரிசனத்தை ஒழுங்காக சொல்லு. ஹல்லேலூயா. கரெக்ட் பண்ணி சரியான ஆளை தேர்ந்தெடுக்க. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை கர்த்தருக்கு வேணும். அன்னாளுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு குழந்தை இருந்தால் போதும். இப்போ அன்னாள் ஜெபம் அது. கர்த்தருடைய மனதில் இருக்கிறது என்னது? ஒரு ராஜாக்களை எழுப்புகிற தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. இப்போ இந்த மனது அன்னாளுக்குள்ளே என்ன பண்ண வேண்டும்? வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவளுக்கு எப்போ அது தெரிஞ்சிருக்கும்னா, சாமுவேல் பிறந்த உடனே தான் தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. இந்த பையன் ஏதோ விசேஷமாக தெரியுது, இவனை கொண்டு போய் எங்கே விட்டுருவோம்? ஆலயத்திலேயே விட்டுருவோம். பொருத்தனை பண்ணபடியே எங்கே போய் விட்டுருவோம்? ஆலயத்தில் விட்டுருவோம். ஹல்லேலூயா. அங்கே தான், அதனால தான் பொருத்தனை பண்ணுறா அவ. ஹல்லேலூயா. சாதாரண குழந்தைக்கு எதுக்கு பொருத்தனை? சிம்சோனுக்கு தான் பொருத்தனை வேணும். சாதாரண குழந்தைக்கு பொருத்தனை தேவையில்லை. அவன் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறா. கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுறாரு? கேட்கிறார். இப்போ அவருடைய எண்ணமும் இவளுடைய தேவையும் ஒன்றா மாறுது. ஹல்லேலூயா. இப்போ தேவர் ராஜ்யத்திற்கு என்று ஒரு ராஜா அங்கே எழும்புவதற்கு, அந்த ராஜாவை எழுப்புவதற்கான தீர்க்கதரிசியை கர்த்தர் பூமியில் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு என்ன வேணும்? ஒரு குழந்தை தான் வேணும். குழந்தை இல்லை, என்ன வேணும்? ஆனால் தேவனுக்கு என்ன வேணும்? ஒரு தேசம் வேணும். ஹல்லேலூயா. அதுக்கு அந்த குழந்தைய ஈசாக்கை தான் அவர் தெரிந்து எடுத்திருக்கிறார். இஸ்மவேலை அவர் தேசமாக்க இவன் ஆபிரகாம் கேட்டனால ஆக்குனார். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய தீர்மானம் என்ன? யார் பெரிய தேசமானோ? ஈசாக்கின் சந்ததி. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினான். ஹல்லேலூயா.
அப்போ நம்முடைய ஜெபங்களில் முக்கியமாக நம்ம மனதில் வைக்க வேண்டியது என்னென்னா பிதா. ஹல்லேலூயா. பிதா என்ன செய்கிறார், பிதா என்ன நினைக்கிறார், என்னை பற்றி என்ன நினைக்கிறார். அதுதான் எப்படின்னு ரோமரில் வருது. ஹல்லேலூயா. அதை படிச்சிருவோம். ரோமர் 8:15 படிங்க. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றோம். ஹல்லேலூயா. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்தில் போட்டிருக்கு, வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். எங்கே வருது தெரியுமா அது? இருபத்தி 6வது வசனம் படிங்க. ஹல்லேலூயா. இத்தனை பேர் அந்நிய பாஷை பேசுவீங்களா? ஹல்லேலூயா. எல்லாருமே பேசுறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் இங்கே போட்டிருக்கு. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்னன்னா, நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. ஆவியானவர் எப்படி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுறாராம்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார். கூப்பிட சொல்லுகிறார் இல்லை, கூப்பிட பண்ணுகிறார். யாரை கூப்பிட வைக்கிறார் அப்பா பிதாவேன்னு? அகில உலகத்தையும் படைத்து அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்கிற, ஹல்லேலூயா, வசனம் சொல்லுது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற, ஒருவனும் ஒரு காலும் கண்டிராத தேவனை, அப்படிப்பட்ட பவர்ஃபுல் பர்சனை ஆவியானவர் என்ன பண்ண வைக்கிறாரா? அப்பான்னு கூப்பிட பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்பா அப்படின்னு கூப்பிடுறோம். எப்படி அவர் வந்து சொன்னாரா? அவர் வந்து உங்கள்கிட்ட சொன்னாரா? கர்த்தர் யாராவது பார்த்தீங்களா? வந்து சொன்னாரா, நான் உன் தகப்பன், நான் உன் பிதா சொன்னாரா? இல்லையே. எங்கிருந்து அந்த விசுவாசம் வருது? எங்கிருந்து அந்த மனது வருது? அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுள். சில வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அது எப்படி வருது? அப்பா பிதாவின் எப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா, எப்படி கூப்பிடுறோம் தெரியுமா? அதே ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே இயேசு தேவனை எப்படி கூப்பிட்டாரு? தேவனேன்னு கூப்பிட்டாரா? பிதாவேன்னு கூப்பிட்டாரா? எப்படி கூப்பிட்டாரு? பிதாவே. அப்போ 30 வயசில் தான் இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. சரியா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே தான் வானத்திலிருந்து என்ன வருது? ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேலே இறங்குகிறார். இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எப்போ தான் உண்டாயிற்று? ஆவியானவர் அவர் மேலே வரும்போது அந்த சத்தம் உண்டாயிற்று. புரியுதா உங்களுக்கு? அது வரைக்கும் அந்த சத்தம் வரல. ஹல்லேலூயா. அப்போ என்ன நம்ம கவனிக்கிறோம்னா, இயேசு தேவனுடைய குமாரனாகவே இருந்தாலும்
ஆவியானவரை கொண்டுதான் அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று அறிவிக்க ஆரம்பித்தார். புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் இல்லாமல் அவர் தன்னுடைய ஊழியத்தையே இயேசு என்ன பண்ணல, ஆவியானவர் இல்லாமல் ஆரம்பிக்கல. அப்படி தானே? தச்சு வேலை செஞ்சாரா? செஞ்சப்போ ஆவியானவர் வந்தாரா? எப்போ ஞானஸ்நானம் எடுத்தார்? 30 வயசில். அல்லேலூயா. ஏன்னா அப்போ தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தான். யோவான் ஸ்நானகன் 17 வயசுலேயே வந்திருந்தான்னா ஒருவேளை வந்திருப்பார் போல், தெரியாது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் எத்தனை வயசில் வந்திருக்கான்? இயேசுவுக்கு 30 வயசு இருக்கும்போது தான் அவன் ஞானஸ்நானம் கொடுக்க துவங்கியிருக்கான். அல்லேலூயா. அங்கே இயேசு வராரு. வந்தோடனே ஆவியானவர் அவர் மேலே இறங்குறாரு. இறங்கின போது தான் இவர் என் நேசகுமாரன், குமாரன் என்ற அடையாளம் உண்டாகிறது. தேவன் அவருடைய தகப்பன் என்ற அங்கீகாரம் பகிரங்கமாக உண்டாகிறது. அல்லேலூயா. அப்படியே வனாந்தரத்துக்கு போகிறாரு. அங்கே டெஸ்ட் என்னது? நீர் தேவனுடைய குமாரனை ஆனால். அல்லேலூயா. பாஸ் ஆனாரா, ஃபெயில் ஆயிட்டாரா? ஏன்? ஆவியானவர் இவர் மேலே வந்துட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆவியானவர் இல்லாமல் பாஸ் ஆக முடியாது. அல்லேலூயா. உலகத்தை உண்டாகணும். ஏன் டப்புன்னு தேவன் பேச வேண்டியதானா? இல்லை, பேசலையே. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். வெளிச்சம் உண்டா கடவுது என்றார், வெளிச்சம். இப்போ ஆவியானவர் இல்லாமல் ஆரம்பம் இல்லை, ஆவியானவர் இல்லாமல் ஜெபமே இல்லை. ஜெபத்தில் முதல் வரி என்ன சொல்கிறார் இயேசு? பரமண்டலங்களில் எங்கள். இப்போ ஆவியானவர் தான் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுறாரு. அப்போ ஆவியானவர் இல்லாமல் ஜெபமே. இப்போ தெரியுதா நம்ம ஜெபம்லாம் என்ன ஜெபம்னு? மைண்டிலிருந்து வர ஜெபம் அது இல்லை. அப்போ மைண்டே யூஸ் ஆகாது. ஆனால் யூஸ் ஆகும், சொல்கிறேன் அப்படின்னு. எப்படி யூஸ் ஆகும்னா, ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஆவியானவர் நம்மை நிரப்ப அப்படி அந்நிய பாஷையெல்லாம் வருதா, அதெல்லாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிங்கன்னா அந்த மைண்டு ஆஃப் ஆயிரும். அல்லேலூயா. அப்படின்னா மென்டல் ஆயிடுவீங்க. அப்படி இல்லை, பயந்துடாதீங்க. இந்த மைண்ட் என்ன ஆயிரும்? ஆஃப் ஆயிருன்னா என்னென்னா, அது வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அடுப்பில் என்ன இருக்குது? சோத்திரம். அடுப்பில் சச்சா ஓகே, சோத்திரம். கடன் வாங்கியிருக்கோமா, கடன் கட்டணுமா, சோத்திரம். அப்படி இருக்க ஜெபம்லாம் அப்படியே மாறி ஆவியானவர் அப்படியே ஆட்கொண்டு அப்படியே சூழ்நிலையை பற்றிய அறிவெல்லாம் அப்படியே குறைஞ்சி. அல்லேலூயா. தேவன் யார்? பிதா யார்? அவருடைய அட்ரஸ் என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அந்த ஜெபத்தில் பாருங்கள், அதில் ஒன்று சொல்லியிருக்கு. எனக்கு எல்லாத்தையும் பேச ஆசை, டைம் இல்லை. என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், நம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல். அல்லேலூயா. பூமியில் செய்யப்படுவது போல் பரமண்டலம் சொல்லலை, என்ன போட்டிருக்கு? செய்யப்படுவது போல். அங்கே எப்படி தேவ சித்தம் டக்குன்னு நடக்குதோ அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணணுமா? அல்லேலூயா. இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம தான். என்ன பண்ணணும்? நம்ம ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் பிதாவிடத்திலே நம்மை ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஜெபம்னா என்ன தெரியுமா? ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணுறாரு. இயேசுவின் மூலமாய் அந்த ஜெபம் பிதாவிடத்தில் செல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு என்ன பண்ண போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். அப்படி தானே? ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணும்போது நம்ம மைண்டில் அந்த பிரச்சனை ஓடும். அடுத்து எனக்கு இதெல்லாம் நடக்குமா, நான் இந்த பிரச்சனை, இப்படியே தான் மைண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, போயிட்டுருக்கிற மைண்டை ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணுறாரு. அல்லேலூயா. பண்ணிட்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிட வைக்கிறாரு. பிதா எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. அவர் எப்படி சம்பூர்ணமானவர்? அல்லேலூயா. அவர் எப்படி தருகிறவர்? நமக்கு என்ன தருகிறார்? அவர் என்ன வல்லவராக இருக்கிறார்? அல்லேலூயா. மரியாள்கிட்ட வந்து தூதன் சொல்கிறான், இயேசுவின் இடத்தில் பிறக்க போகிறார். மரியாள் என்ன கேட்குறாங்க? இது எப்படி? அதுக்கு அந்த தூதன் மரியாளை பற்றி ஏதாவது பேசினானா? இல்லை. என்ன சொன்னான் தெரியுமா? தேவனால் கூடாத காரியம்
ஒன்றும் நீ உன்னைய விட்டுருமா, மறந்துடுமா, உன்னைய மறந்துடுமா, உன் பிரச்சனை, உன் இயலாமை என்ன நடக்க வாய்ப்பு இல்லை, கல்யாணம் ஆள எனக்கு வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் மறந்துடுமா. ஏங்க அதுதானங்க நிஜம். நிஜத்தை என்ன பண்ண சொல்கிறாரு? மறந்துரு. எது நிஜமாக உனக்கு தெரியுதோ, எது இப்படி தான் நடக்கணும் பயமாக இருக்கோ, அதை என்ன பண்ணிரு? மறந்துரு. ஆனால் நம்மளால் மறக்க முடியாது. அதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மனதை ஆட்கொள்கிறார், மனதை புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. மரியாள்கிட்ட சொல்கிறான், உன்னதமானவருடைய பலன் உண்மையிலே நிழலிடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ தேவனையே பாருமா. அவர் யாரு? பிதா இப்படிப்பட்டவர், அதையே பாரு. ஹல்லேலூயா. மரியாளுக்கு பிதா என்ற அறிவு இல்லை, அதனால் என்ன சொல்கிறான், அந்த நாலேஜ் அவளுக்கு இல்லை, அதனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது என் வாழ்க்கையில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு இந்த அற்புதம் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது பார்க்கவே கூடாது. எதை தான் பார்க்கணும்? பிதா எவ்வளவு வல்லவராக அவருக்கு இது கூடுமா. ஹல்லேலூயா. இதை அடிப்படையில் தான் நம்முடைய ஜெபம் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா. அப்போ இந்த மனதை நமக்கு கொண்டு வரவர் இருக்கார்ல, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ இந்த மனதை மட்டும் அவர் கொண்டு வரல, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணல, இந்த மைண்டை மட்டும் நமக்கு கொண்டு வரல, இந்த மைண்டோடு சேர்த்து ஹல்லேலூயா கிறிஸ்துவுடைய அந்த மைண்டை நமக்குள்ளே வைக்கிறாரு. அதோடு சேர்த்து கிறிஸ்துவுடைய விசுவாசத்தையும் நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கொண்டு வருகிறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி பேசுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் தான் நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணுது, மாற்றுது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒரு விஷயம் நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை நினச்சி பயப்படுவோம் இல்லையா? கிறிஸ்துவின் விசுவாசம் எப்படின்னா, ஒன்று நடந்துருச்சு, லாசரு என்ன ஆயிட்டான், மறிச்சிட்டான். அந்த ஊர்லேயே அவங்க தான் நிறையா இயேசுவை தேடினவங்க. அங்கே ஒரு இழப்பு, இயேசு அந்த இழப்பை ஏற்றுக்கிட்டாரா? என்ன சொல்கிறாரு? லாசரு நித்திரையாக இருக்கிறான். அதுதான் நமக்கு அவருக்கு வித்தியாசம். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் எதுக்கு பண்ண சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ணும்போது நம்ம மைண்டில் ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, நம்ம மைண்டில் ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் அப்படியே ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க அந்த ஜெபம் ஆவியானவரின் விண்ணப்பமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த நம்ம குறைவான ஜெபத்தை அவர் நிறைவாக மாற்றுறார். அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு, தேவனுடைய மனதில் என்ன இருக்குன்றத என்ன பண்ணுறாரு, ஜெபமாக பண்ணுறாரு. நமக்கு தெரியுமா தேவ மைண்டில் என்ன இருக்குன்னு? தேவன் யோசிப்பாரா மாட்டாரா? பிதாவாகிய தேவன் ஏதோ ஒரு யோசனையில் இருப்பாரா இல்லையா? அது என்ன யோசிக்கிறாருன்னு தெரியுமா? அவரெல்லாம் விடுங்க, உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க என்ன யோசிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? அப்படி வரேன் நான், அதுவே நமக்கு தெரியல. இப்போ தேவன் என்ன யோசிக்கிறாருன்ற எப்படி தெரியும்? எப்படி தெரியும் தெரியுமா? தேவன் வசனம் சொல்லுது, தேவனுடைய ஆவியை அன்றி தேவனை அறிகிறதுக்கு யாருமே இல்லை. தேவனுடைய ஆழங்களை அறிகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஆழங்களை நம்ம அறிய முடியுமா? முடியும். எப்படின்னா, நம்முடைய ஜெபம் அப்படியே ஆரம்பிக்கும்போது நம்ம மனதிலேருந்து ஆரம்பித்தாலும் அப்படியே ஸ்லோவாக ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணும்போது அவர் எதை ஜெபம் பண்ணுறாரு, எதை கேட்குறாரு? ஜெபம்னா என்னது? கேட்குறது. அப்படி தானே? எதை கேட்குறாரு? தேவனுடைய மனதில் என்ன இருக்கோ அதை ஆவியானவர் ஜெபமாக நமக்குள்ளேருந்து பண்ண ஆரம்பிக்கிறார். இதுதான் எலியாவின் ஜெபம். இதுதான் எஃபெக்டிவ் ப்ரேயர், கருத்தான ஜெபம். இதுக்கு தான் உடனே பதில் வருகிறது.
ஹல்லேலூயா. இதில் தேவனுக்குரியதும் இருக்குது, நமக்குரியதும் இருக்குது. எப்படி அன்னாளுக்கு ஒரு குழந்தையும் வந்துச்சு, அந்த குழந்தை சாமுவேலாவும் இருந்துச்சு, அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே எதை கொண்டு வருகிறது? கிறிஸ்துவுடைய விசுவாசத்தை கொண்டு வருகிறது, கிறிஸ்துவுடைய வல்லமையை கொண்டு வருது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவ அன்புன்னு போட்டிருக்கு. எவ்வளோ அன்புன்னு போட்டிருக்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார், எவ்வளோ அன்பாக இருக்கிறார் போட்டிருக்க. அதை விடுங்க, தேவ வல்லமை எவ்வளோ வல்லமை இருக்குன்னு போட்டிருக்க. அதெல்லாம் எப்படி தெரியும்? நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இந்த மூளையால் புரிஞ்சுக்கிடவே முடியாது. அப்போ இந்த மூளையிலேருந்து வர ஜெபம் இதே மாதிரி தான் இருக்குது. குறைவான அறிவுள்ள ஜெபம், குறைந்த அறிவுள்ள ஜெபம். குறைந்த அறிவுனா என்ன? அதுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாமே எப்படி வெளிப்படுது அப்படின்னா பரிசுத்த ஆவியில். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது ஆவியின் சிந்தை நமக்கு உண்டாகிறது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அதில் தான் அந்த சிந்தை, ஆவியானவருடைய சிந்தை, அது நமக்கு என்ன பண்ணுதான்? வருதான். இந்த மைண்டு ஆஃப் ஆகிட்டு அந்த மைண்டு என்ன ஆகுது? ஆன் ஆகுது. ஹல்லேலூயா. அதில் தான் நமக்கு என்ன தெரியுதான்? தேவ அன்பு எவ்வளவு இருக்கிறது, தேவ வல்லமை எப்படிப்பட்டது என்றது நமக்கு தெரியுது. ஹல்லேலூயா. இயேசு வச்சு ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள். இயேசு லேகியோனை என்ன பண்ண போகிறாரு? லேகியோன் தெரியும்ல, பிசாசு பிடிச்சவன். தெரியுமா தெரியாதா? படிச்சிருக்கீங்களா? லேகியோனை துரத்த போகிறாரு. போகும்போது அவனுக்கு இவர் யாருன்னு தெரியுது. என்ன சொல்கிறான்? தேவனுடைய உன்னதமான தேவனுடைய குமாரனே, காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்தாதீங்கன்றான். காலம் வரல இன்னும். அப்போ அவனுக்கு இவர் தேவனுடைய குமாரன்றது அவனுக்கு தெரியுது. ஆனால் அவருடைய வல்லமை எவ்வளவு, அவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்றது அவனுக்கு தெரில. அதனால் லா பாயிண்ட் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? பிசாசு லா பேசுவான், தெரிஞ்சுக்கங்க. பிசாசு துரத்தப்பட வேண்டிய ஆள். துரத்தலைன்னா அவன் அங்கே தான் இருப்பான். துரத்தணும். மிதிக்கலைன்னா அவன் அங்கே தான் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும். மிதிக்கிற வரைக்கும் அது அங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு போகிறாரு. அவன் சொல்கிறான் தேவனுடைய குமாரன்றான், குமாரனை ஏற்றுக்கிறான். ஆனால் அதனுடைய வல்லமை அவனுக்கு தெரில, அதனால தான் பேசுகிறான். அல்லேலூயா. ஆனால் அவர் தன்னுடைய வல்லமை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறார். அந்த தன்னுடைய அதிகாரத்தை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்தும் போது அவன் அங்கேருந்து என்ன பண்ணிடுறான்? அந்த பிசாசுகள்லாம் அங்கேருந்து அவனை விட்டுட்டு போயிடுது. அவன் ஓடலை, அந்த பிசாசுகள் அவனை விட்டு போய் பன்றிகளுக்குள்ளே என்ன பண்ணிடுது? போயிடுது. பிசாசை என்ன பண்ணிடுறாரு? துரத்திடுறாரு. அப்போ அதே மாதிரி தான் நம்மளும் தேவனுடைய வல்லமை நம்மள்கிட்ட எப்படி இருக்குது, எவ்வளோ வல்லமை நம்மகிட்ட இருக்குது, எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றது இந்த மைண்டால் என்ன பண்ண முடியாது? புரிஞ்சுக்கிட முடியாது. அதுக்கு தான் ஆவியின் சிந்தை வேண்டும். ஆவியின் சிந்தைனா என்னது? இந்த கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்து, ஹல்லேலூயா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணி, ஹல்லேலூயா, அப்படி நம்ம இந்த பிதாவுடைய எண்ணங்களால் நம்முடைய மனது நிரம்பும் போது, ஹல்லேலூயா, நம்முடைய ஆவியிலே நாம் பலனடைகிறோம். உள்ளான மனுஷனில் என்ன ஆகும்? பலனடைகிறோம். ஹல்லேலூயா. இதை தான் வேதம் என்னன்னு சொல்லுது? ஆவியின் சிந்தை. ஹல்லேலூயா. ஆவியின் மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆவியின் சிந்தை. அப்போ நம்மளுடைய மனதுக்கு எதுவுமே புரியாது. ஆனால் ஆவியானவரோடு இணையும் போது இந்த மைண்ட் ஆஃப் ஆகி என்ன மைண்ட் ஆன் ஆகுது? மனம் என்ன ஆகுது? புதிதாகுது. இந்த மனம் என்ன ஆகுது? புதிதாகுது. மனம் புதிதாக தான் இந்த மைண்டு புரிகிறது. இந்த மைண்டுக்கு தேவனுடைய வல்லமை எவ்வளவு, அந்த வல்லமை எவ்வளவுன்னு இந்த மைண்டுக்கு புரியுதோ அவ்வளவு வல்லமை தான் நம்ம மூலமாக என்ன பண்ணுது? வெளிப்படுது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவன் வல்லமையுடையவரா? உள்ள வல்லமையுடையவர் தான்.
அவர் எவ்வளவு வல்லமையுடையவர் நம்ம அறிஞ்சிருக்கிறோமோ அவ்வளோ வல்லமை தான் நம்ம மூலமாக என்ன பண்ணுது, வெளிப்படுது. இதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் இது வல்லமை மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் எல்லாமே நம்முடைய சூழ்நிலையில் வேணும், என்ன வேணும் வேணாம் எல்லாமே இந்த மனதுக்கு என்னது தெரியவே தெரியாது. அப்போ ஆவியானவருடைய உதவியோடு நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். அப்போ வசனம் சொல்லுது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். ஹல்லேலூயா. என்ன அவர் எவ்வளோ வச்சுருக்கிறாரு உன்னால் நினைக்க முடியாது. அவர் என்ன ஜெபம் பண்ண வைக்கிறாரு உன்னால் ஜெபம் பண்ண முடியாது. அவர் நினச்சிருக்கிறத உன்னால் ஜெபம் பண்ண முடியாது. எனவே தான் உனக்கு ஆரம்பத்துக்கே யார் தேவைப்படுகிறா, பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆரம்பிக்கிறார் ஜெபத்தை. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறீங்க, எல்லாருமே பேசுகிறேன்றீங்க, தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பேசலாம். பேசும்போது என்ன நடக்கும், மனது என்ன ஆகுது, புதிதாகுது, புரிய ஆரம்பிக்குது மனதுக்கு. தேவ திட்டம் என்னை பற்றி என்ன இருக்குது அப்படின்றது மனதுக்கு புரிய ஆரம்பிக்குது. சித்தத்தை அறிகிற அறிவு, தேவ சித்தம் என்ன, நீங்கள் போட்டிருக்கலாம் உங்களுடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல் பூமியிலையும் செய்யப்படும். அந்த சித்தம் என்னன்றதை அறிய ஆரம்பிக்கிறோம், கரெக்டான ஜெபத்தை பண்ண ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. இனிமேல் பரமண்டல ஜெபம்ன்றது வெறும் எப்படி ஜெபம் பண்ணணுன்றதை மட்டும் இல்லை, எப்படி செயல்படணுன்றதை வச்சுருக்கு. ஹல்லேலூயா. செயல்படணுன்றதை சொல்லி கொடுக்குது பரமண்டல ஜெபம். என்ன சொல்லுது, இயேசு எப்படி செயல்பட்டார், எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கிறாரோ, பரமண்டலில் இருக்கிறீங்கள் பிதாவே. ஜெபம் ஆரம்பிக்கும் போது இதோ அடியேன் வந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு வரல, என்ன வருது, ஆமாம். இப்போ ஒரு லெட்டர் எழுதுனா ஃபஸ்ட்டு என்ன போடுவீங்க, ஃப்ரம்மா டூவா. ஃபோன் பண்ணுறீங்க யாருக்கோ, ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிவிட்டு யாருக்காவது நீங்கள் யார் அப்படின்னு கேட்பீங்களா, இல்லை நான் யாருன்றதை சொல்லுவீங்களா? நம்ம யாருன்றதானே சொல்லுவோம். லெட்டர் எழுதுனா அனுப்புனர் பெறுனர் அப்படி தானே வருது, ஃப்ரம் டு. ஆனால் ஜெபத்தில் என்ன வருது, ஃப்ரம்ன்றதே அங்கே போயிடுது. நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் யார். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் இழந்துட்டேன், என் ஸ்டோரி, யோபுடைய ஸ்டோரி எல்லாம் இழந்துட்டான், இது போச்சு அது போச்சு இது போச்சு, அது கவலை இல்லை. ஜெபத்தில் என்ன வருது, தேவரீர் சகலத்தையும். அதனால தான் யோபுட்டு வந்து என்ன பேசுகிறார், நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன், அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. இவனை பேச விடலை. இவனை பேச விட்டுருந்தா யோபு இன்னொரு 40 அதிகாரம் போயிருக்கும். யோபு சொல்லியிருப்பான், ஆண்டவரே அது போச்சு, ஆண்டவரே அந்த மாடு வளர்த்தேன் அது போச்சு, இந்த பிள்ளை போச்சு, நல்லா வளன்னு பேசும் அது போச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட கதை கேட்குறவர்லாம் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. இப்போ அது அவர் யாருன்றது நமக்குள்ளே வர நம்ம யாருன்றது நமக்கு தெரிய வரும். இளையகுமாரன் வரான், என்ன ஜெபம் பண்ணுறான், உடைய வேலைக்காரில் ஒருவனா என்னை சேர்த்துக்கணும். நல்ல ஜெபமா? அவன் ஒருவேளை அங்கே பிதா வந்து சரின்னு இருந்தாருன்னு வைங்க, இவன் வேலைக்காரன்னா அவர் யார் சொல்லுங்க. இவன் வேலைக்காரன்னா இவனுக்கு அவர் யார்? எஜமானா? அவர் பிதாவாக இருக்க விரும்புகிறாரா, எஜமானா இருக்க விரும்புகிறாரா? அப்போ இவன் உன்னை மாத்துறதுனால அவருடைய பேரே என்ன ஆகுது, மாறுதா இல்லையா? இவன் இவனை மாற்றிக்கிறதுனால அவருடைய பேரே, அதுக்கு அவர் இடம் கொடுப்பாரா? அதனால தான் தாவீது சொல்கிறான், உமது நாமத்தின் நிமித்தம் நீர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறேன். நான் ரொம்ப அழகு முத்தாக இருக்கேன் அப்படின்றனால என்னை நடத்தலை, நான் ஒழுங்காக இருக்கேன்றனால நடத்தலை, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறீர். அப்போ அங்கே வந்து ஃபாதருடைய ரெப்புடேஷன் இஸ் அட் ஸ்டேக். தகப்பனுடைய இமேஜ் என்ன ஆகுது, ஏய் நான் தகப்பன், நீ என்னது குமாரன், நீ உடனே என்னமோ நீ தியாகியாக வரேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நிறைய ஜபங்கள் இப்படி தான், தியாக ஜபங்கள். ஆண்டவரே என்னை பாவியாக என் மேல் கிருபையாயிரும், நான் ஒரு புழு, நான் மண்ணு, நீ மண்ணுன்னு சொன்னேன்னா அவர் உன் தகப்பன். ஹல்லேலூயா. அவர் இமேஜை என்ன பண்ணுறோம், நம்ம டேமேஜ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. பாதிப்பு நமக்கு இல்லை, பாதிப்பு யாருக்கு, அவருக்கு. நம்மளை பார்க்குறேன் என்ன சொல்லுவான், என்ன ஏசுன்னு போனால் என்ன சொல்லுவானா இல்லையா? அதுக்காகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஏதோ பெரிய ஆளுனால நல்லா இருக்கிறோம்னால இல்லை, நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையிலே
நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் ஃபாதர், எங்கள் பிதாவே, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதா. அப்படி ஒன்று, அது ஒன்று இருக்குது ஜெபத்தில். ரெண்டாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, நாம் குமாரர். ஹல்லேலூயா. அவர் பிதா, அது ஒரு சைடு. அப்போனா நம்ம யார்? குமாரர். ஹல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைனா, முதல் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, பார்த்துருக்கணும். இளையகுமாரனை தான் பண்ணான், அவனை பார்த்துட்டு நான் குமாரனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, உங்களுடைய வேலைக்காரில் ஒருவனா என்னை வைத்துக்கொள்ளும் ஜெபம் பண்ணா. இப்போ நம்மளை பார்க்காம ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும்? அப்போ அவர் பிதா, நித்திய பிதா, அப்படி தானே வசனம் சொல்லுது. நித்திய பிதானா இட்டர்னல் ஃபாதர், எவர்லாஸ்டிங் ஃபாதர். அவர் நித்திய பிதானா நாம் நித்திய குமாரர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை வைத்து நம்ம என்ன பண்ணல, அவர் ரட்சிக்கலையே. ஹல்லேலூயா. இப்போ ரட்சிப்பையே கொடுத்தவர் இதெல்லாம் கொடுக்காமல் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? தேவையானதெல்லாம் கொடுப்பார். ஹல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்கினார், விரலுக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை. ஹல்லேலூயா. இப்போ அது மட்டும் இல்லை, இந்த ஜெபத்து மூலமாக ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ குமாரனாக இருக்கிறாய். இப்போ இந்த தேவனுடைய பலன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அன்பு, இது எல்லாமே ஆவியிலே அறியப்படுகிறது, மனதிலே அறியப்படுகிறது. இல்லை, எங்கே அறியப்படுது? ஆவியிலே அறியப்பட்டு அந்த இன்ஃபர்மேஷன் இந்த மைண்டுக்கு என்ன பண்ணுது, வருந்து கிடைக்குது. ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ருசிக்கிற அனுபவமே எங்கே தான் நடக்குதுன்னா, ஆவியில் நடக்குது. ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் போது தான் தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர் என்பதை அறிய ஆரம்பிக்கிறோம், அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். எங்கே? ஆவியில் உணர்ந்து அது மைண்டுக்கு என்ன பண்ணுது. இதுதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்போ மைண்டு புதிதாகனே ரூபமே என்ன ஆகுது? ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கழுகுக்கு சமானமாய் உன் வயது, அப்படி தான் போட்டுருக்கு. அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும், உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஹல்லேலூயா. வாழ வயது ஆகுதுன்னு போல, வாழ வயது போல் ஆகிறது. அப்படின்னா என்ன? அந்த ஸ்ட்ரென்த் இப்பையும் இருக்கு. ஹல்லேலூயா. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நம்ம ஊழியம், நாங்களாம் ஊழியம் பண்ணுறதே எடுக்க வேணாம் வையோன்றது தான் ஊழியமே. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் கர்த்தாவே போதும், என்ன எடுத்துக்கொள்ளும். நீங்கள் பறக்கிறது நினைப்போம், நாங்கள் பிடிச்சி இழுத்துக்கிட்டுன்னு நினைப்போம். இழுத்து இல்லை, உக்காரு, பூமியில் என்ன பண்ணு, உக்காரு, சாட்சி ஆயிரு, ஆசீர்வாதமாயிரு, மற்றவனுக்கு என்னவாரு, ஆசீர்வாதமாயிரு, சாட்சி ஆயிரு. அதுதான் அழைப்பு. ஹல்லேலூயா. நான்லாம் ஒரு வயசான ஆளுக்கு ஜெபம் பண்ண போனேன். அப்போ என்ன ஜெபம் பண்ணுவோம்? அவர் படுத்திருக்கிறாரு, என்ன ஜெபம் பண்ணுவோம்? இறந்துடணும்னு தான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னேன் நான் கேட்டார், நீ இப்போ ஜெபம் பண்ண போயிட்டேன், நான் சொன்னேன் நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே நல்ல சுகம், உங்களுடைய ஜீவன் வரட்டும் சொன்னேன். அவர் எலும்பி நடந்து வந்துட்டார். ஹல்லேலூயா. உடனே எலும்பலை, ஆனால் நடந்து எலும்பி வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணணும்? தேவனுடைய மனதில் என்ன இருக்குது? ஹல்லேலூயா. அது நமக்கு தெரியாது, அதை ஒத்துக்கணும். தெரியாததை தெரியாதுன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு அதனால தான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. உடனே சொல்லி முடிக்கிறேன். பேதுரு, நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும். நல்ல ஜெபந்தான், வான்னாரு, நல்ல பதில் தான். வந்துட்டான், போயிட்டான். தண்ணி புயலை பார்த்தோன்னே என்ன ஆகிட்டான்? உள்ளே போயிட்டான், இறங்கிட்டான். உடனே கையை பிடிச்சி தூக்கி என்ன சொல்கிறாரு? அற்ப எங்கே கோளாறு வருது? யோசிச்சு பாருங்கள். நல்ல ஜெபந்தான் பண்ண, எங்கே கோளாறுனா அறியறதுல தான் கோளாறு. என்ன அறியறதுனா, இயேசு வல்லமையுடையவர் தான், கடலில் நடக்க வைக்க அவரால் முடியும். ஆனால் அந்த வல்லமை எவ்வளவு அப்படின்றது அவனுக்கு தெரியாதனால, அவனால் தெரிஞ்ச வரைக்கும் தான் விசுவாசத்தை வெளிப்படுத்த முடிந்தது. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு தெரிஞ்சிருக்கோ அவ்வளோதான் நம்ம வெளிப்படுத்த முடியும். தான் சொல்கிறேன், பிசாசுக்கும் தெரியும் இயேசு தேவனுடைய
குமார். நீங்கள் தேவ பிள்ளைன்னு பிசாசுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் வந்து விளையாட வரான்ல, அவன் ஒதுங்கியா போகிறான். ஐயோ தேவ பிள்ளை வருது நான் போகிறேன்னு போயிடறான்னா. உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எவ்வளோ தூரம் நீ தேவகுமாரன் தேவபுத்திரன் அப்படின்றத அறிஞ்சு ஹல்லேலூயா செயல்படுறியோ, அந்த அறிகிறதுன்றது திரும்பவும் சொல்கிறேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன் பிரசங்கம் போகிறான், திரும்பவும் சொல்கிறேன், நம்மளாம் உட்காந்து அறிஞ்சு யோசித்து விஞ்ஞானமாக ஐசக் நியூட்டன் ஆப்பிள் விழுந்ததை வச்சு கண்டுபிடிச்ச மாதிரி அப்படி யோசிக்க முடியாது. நமக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. இந்த மூளை குறைவான அறிவு. அப்போ இந்த அறிவு எங்கே வருதுன்னா, ஆவியில் இந்த ரெவலேஷன் வெளிப்பாடுன்றோம் ஆவியில் உண்டாகுது, பிறக்குது. அது எப்படி பிறக்குது? அதுதான் பரிசுத்த ஆவியானவரோட வேலை. ஆவியானவரோட வேலை என்னென்னா, தேவன் என்ன நினைக்கிறார், அதை கொண்டு வந்து இங்கே அப்படியே வச்சிருவார் நம்ம ஆவிக்குள்ளே. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன தேவ சித்தம் என்னன்னே தெரியலையேன்னு சொல்லவே மாட்டீங்க. பார்த்து இதுதான் தேவ சித்தம் போ. எலியா பார்த்தான்ல 2 விறகு தான் பிறக்குது, ஆனால் இதுதான் தேவ சித்தம் தான் கண்டுபிடிச்சான்ல, இந்த மாதான்னு கண்டுபிடிச்சான்ல. எப்படி கண்டுபிடிச்சான்? இன்டர்வியூவை வச்சான். ஆமாம் நேற்று ராத்திரி கர்த்தர் பேசினாரா? முந்தா நேற்று பேசினாரா? என்ன பேசினார்? அப்படியே கேட்டுட்டு இருந்தா டக்குன்னு போனால் இந்த அம்மா தான் கண்டுபிடிச்சிட்டான், ஸ்பாட் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி தான் ஆவியின்படி நடக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அப்படி நம்ம செயல்படும் போது என்ன நடக்குது? சூழ்நிலையில் நம்ம தேவ புத்திரராய் எவ்வளவு தூரம் நம்ம செயல்படுறோமோ அவ்வளவாய் அவருடைய வல்லமையை என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைன்றது தெரிகிறதுக்கு முதல்ல என்ன தெரியணும்? அவர் யாருன்றது, அவர் தகப்பன்ற அறிவு வர 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 நான் அவருடைய பிள்ளை ஹல்லேலூயா அப்படின்றது ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வைக்கிறார். அதுதான் வசனம் சொன்னேன், அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற. ஹல்லேலூயா. உங்கள் மனசை மாற்றிடுறாரு. பக்கத்தை சொல்லுங்கள், மனசையே மாற்றுறாரு. ஹல்லேலூயா. அவர் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம். அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம அவர் பிள்ளை பிள்ளை பிள்ளை. அப்பா அப்பான்னு சொல்ல நான் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்றது வந்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ குமாரன் தகப்பன். இயேசு எப்படி அற்புதம் செஞ்சார் தெரியுமா? பிதா செய்கிறதாக குமாரன் காண்கிறதோ அதையே குமாரன் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவில் என்ன இருந்துச்சுன்னா அன்லிமிட்டெட் பவர் இருந்துச்சு. இயேசுடைய வல்லமை எவ்வளோ சொல்லவே, அதே வல்லமை தான் நமக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அந்த பவரை நம்ம அறிய இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியவும் பவுல் சொல்கிறான். இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஏன் அறிய ஆசைப்படுறேன்? அறிய தான் அந்த வல்லமை சரீரத்தில் கிரியை செய்து இருக்கிற வியாதி சுகர் பிபி எல்லாம் அடித்து துரத்துது. ஹல்லேலூயா. ஆமாம். அறிய ஆவியானவர் உதவியோட அறிய என்ன மாறுது? நம்முடைய ஜெபமே மாறுது. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை மாறுது, நம்முடைய மைண்டு மாறுது, வார்த்தை மாறுது, ஜெபம் மாறுது. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, இதுதான் கிறிஸ்துவின் விசுவாசம், இதுதான் கிறிஸ்துவின் செயல். ஏசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிறவரை செய்வான், இதை பார்க்கலும் பெரியதையும் செய்வான். சரி முடிக்கிறேன். முங்குற பேதுருவை பார்த்தோம், தனிக்குள்ளே முங்குற பேதுரு. இப்போ வாங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி வந்தீங்கன்னா தேவாலயத்துக்கு போகிறாங்க பேதுரும் யோவானும். இதே பேதுரு தான். அங்கே ஒருத்தன் தாயின் கருவிலேருந்து பிறந்ததுலேருந்து நடக்க மாட்டாமல் இருக்கான். அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனா இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி நட. உடனே அவன் எழும்பி ஹல்லேலூயா. அப்படியே இயேசுவை வெளிப்படுத்திட்டாங்களா? ஏன்னா இயேசுடைய செயல் நடக்கணும்னா இயேசுடைய மைண்டு முதல்ல இயேசுவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருக்கிறார். நம்ம அவரோடு இணைந்து செயல்படுறது இல்லை. ஜெபம் பண்ணுறதுனா இப்படி நம்மள மைண்ட்லேருந்து தோணுகிறதான் பண்ணிட்டு போயிடுறது. ஹல்லேலூயா. அவரோடு இணைந்து சில மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை, சில மணித்துளிகள் அவரோடு என்ன பண்ணணும்? இணைந்து. அதான் அந்நிய பாஷை பேசுகிறீங்க அழகா, இதை விட பெரிய பாக்கியம் தான் வேணுமா? அவரோட இணைந்து செயல்படும் போது, பேசும்போது
ஹல்லேலூயா. நம்முடைய மைண்டு மாறுது, அப்புறம் ஜெபம் மாறுது, விசுவாசம் வருது, செயல் வெளிப்படுது. ஹல்லேலூயா. இதுதான் ஆர்டர். இப்போ இந்த வாரம் என்ன வாரம்னு சொன்னேன்? ஜெபங்கள் கேட்கப்படுகிற வாரம். எப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஜெபம் மாதிரி இருக்காது பதில், இது கருத்தான ஜெபமாக இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், பெரிய பதிலாக இருக்க போகுது. ஹல்லேலூயா. சின்ன ஜெபம்தான், ஆனால் விசுவாசமுள்ள ஜெபம், கிறிஸ்துவின் விசுவாசத்தோடு இருக்கிற ஜெபம் பெரிய பதிலை கொண்டு வரும். 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு போச்சுல, அதுக்கு ஏசு எவ்வளோ நேரம் ஜெபம்னா தெரியுமா? அப்பத்தை எடுத்தார், வானத்தை அண்ணாந்து பார்த்தார், பிட்டார், கொடுத்தார். அதுதான் அவர் ஜெபம். வானத்தை, அவ்வளோதான் ஜெபம். ஆனால் அதில் விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் தான் இன்றைக்கி நமக்குள்ளே ஆவியானவரோட இணைந்து ஜெபம் பண்ணணும்னா டெய்லி இந்த ஃபெய்த் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக பிதாவேன்னு வாயிலேருந்து வரும். நினச்சி வரதில்லை. அந்நிய பாஷை எப்படி நினச்சா பேசுகிறோம், அடுத்து என்ன பேசுகிறோன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி விசுவாசம் அப்படி நினச்சி வரதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வர்றது. ஹல்லேலூயா. ஆன்லைனில் செய்தி வரும், இந்த வாரம் போய் திருப்பி கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போ தான் 2 வாட்டி கேட்டால் தான் புரியும். சரி, ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது வேதம் சொல்லுது. நீங்கள் எங்கள் நாவில் அதிகாரத்தை வைத்திருக்கிறீங்க. அப்படி ஆவியானவரோடு இணைந்து நாங்கள் அறிந்து உணர, ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து உணர, தேவ அன்பை அறிந்து உணர, தேவ வல்லமையை அறிந்து உணர எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த வாரம் ஜெபங்கள் கேட்கப்படுகிற வாரமாக இருக்கிறது. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அப்படியே நீர் செய்கிறதற்காய் நன்றி. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.